தேர்விற்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான கிளீனுக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் டெஸ்ட் பேட்ச், அதாவது 30 days டெய்லி சேலஞ்சில் ஆகஸ்ட் 9th இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அதிகமான டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இன்றைக்கி கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதிகமான டீமோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்னு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதிகமான டீம் ஆப் எதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அதிகமான டீம் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபிலாம் கொடுத்த பிறகு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ஸ்டோர் உங்களுக்கு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கும். உங்களுக்கு மாஸ்டர் பேட்ச், அதே போல் குரூப் 2 குரூப் டிஏ பேட்ச், அதே போல் இபி அசஸருக்கான பேட்ச், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ. சரிங்களா, ஃப்ரீ மாடல் டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கா. ஆகஸ்ட் 9 3 மணிலேருந்து 10 மணி வரையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஏற்கனவே நான் 4 மணிலேருந்து 10 மணி அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1 hour முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரியா, ஸோ 3 மணிலேருந்து 10 மணி வரையும் இருக்கா ஃப்ரீ மாடல் டெஸ்ட். இது என்ன நேமில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு இருக்கும், ஸ்டோர்லேயும் இருக்கும். ஸோ எங்கே வேணாலும் போய் நீங்கள் கிளிக் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஓவர்வியூ, இன்னொன்று கண்டென்ட். கீழே பை நோ அப்படின்னு இருக்கும், நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ இது பெய்ட் டெஸ்ட் பேட்ச் ஆப் அப்படின்றதால இந்த மாதிரி தான் வைக்க முடியும். சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் இந்த 101 நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த பேமெண்ட் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே நம்ம ஏப்ரல் மே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் நிறைய கொடுத்துருந்தோம். அப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த ஃப்ரீ டெஸ்ட்லாம் இதில் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எழுதக்கூடிய தேர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்றக்கா. ஓவர்வியூ கண்டென்ட், இந்த கண்டென்ட் கிளிக் பண்ணினா ஆகஸ்ட் 9 ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்றக்கா. இதில் 1 ஃப்ரீ கண்டென்ட் இன்சைட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு டெஸ்ட்டு இதுக்குள்ளே அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெய்லி சேலஞ்ச் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 1. சரிங்களா, ஸோ கீழே பட்டன்லாம் நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு இந்த டெய்லி சேலஞ்ச் ஃபுல் டெஸ்ட் இருக்கா, இது கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். சரிங்களா, இதுக்கு மேலே நீங்கள் தேர்வு எழுதுகிற மாதிரி தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். மொத்தமாக அந்த டெஸ்ட்டில் 115 வினாக்கள் இருக்கும். உங்களுக்கு 1.5 மணி நேரம் நான் டைம் கொடுத்துருக்கேன். 1.25 மணி நேரம் டைம் இருக்கும். 115 வினாக்கள் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 100 கொஷின் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் 115 கொஷின் எக்ஸஸாகவே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஆப்பில் ஸ்டோர் இல்லை ஹோம் பேஜ் எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் பேட்ச் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரீ அப்படின்ற வேர்டில் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ மாடல் டெஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர்வியூ கண்டென்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆகஸ்ட் 9 ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்னு ஃபோல்டரே இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, நான் முதல்ல ரஃபாக ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் அப்படின்னா டெமோ டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. டெமோ டெஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ட்டுருக்கா, அதை எழுதி பார்த்துட்டு அதன் பிறகு டாப்பிக்லாம் படிச்சுட்டு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஏறக்குரிய கடைசி 30 நாள் என்னென்ன நீங்கள் படிச்சிங்களோ அது எல்லாமே தான் இந்த டெஸ்ட்டில் கொஷின் இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அதுக்கு வீடியோவும் கொடுத்துருப்போம். ஸோ இப்படி தான் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த டெஸ்ட் மட்டும் கிடையாது, எப்பப்போலாம் நம்ம ஆப்பில் ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோமோ அப்போலாம் இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, கீழே பைனோன்னு இருக்கும், அதை நீங்கள் பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கண்டென்ட் போய்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் எப்பப்போலாம் அப்டேட் பண்ணுறோமோ அப்போ அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் முன்னே சொன்ன மாதிரி பெய்ட் டெஸ்ட் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மற்ற டெஸ்ட் பேட்ச்லாம் உங்களுக்கு இங்கே இருக்கும். சரிங்களா, மாஸ்டர் பேட்ச் இப்போ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பேட்ச் ஆகஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு புக்கு வாங்கணும்லாம் கூப்பன் கூட இருக்கும். அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணிட்டோம் நீங்கள் மாஸ்டர் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 ஸ்டார்ட் ஆக போது. தமிழ் மீடியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி ப்ரைம் பேட்ச் இருக்கும். குரூப் 4 குரூப் 2 இதெல்லாம் இருக்கும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டெஸ்ட் எழுதுறவங்க ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஃப்ரீ டெஸ்ட் 115 கொஷின் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ப்ராப்பராக எழுதிட்டு நீங்கள் ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டிஏ அதே போல் நீங்கள் மற்ற எக்ஸாம் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலே இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சயின்ஸ் கொஷின் இருக்கும், ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் இருக்கும், திருக்குறள் கொஷின்ஸ் இருக்கும், அதே போல் உங்களுக்கு ஜாகிரஃபி கொஷின், இது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான். ரொம்பவே முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரையும் உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக எழுதுங்க. தெரியல அப்படின்ட்டு வேகமெல்லாம் எழுதுவேனா. அதே போல் இந்த டெஸ்ட்டை சும்மா யாராவது எழுதுறீங்க, நான் சும்மா கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது எழுதுறீங்கன்னா தயவு செஞ்சு எழுதவே வேண்டாம். சரிங்களா, நிறைய ரிஸ்க் எடுத்து தான் அந்த டெஸ்ட்டை அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ தயவு செஞ்சு டெஸ்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.